அண்ணாமலை மலைத்தொடரின் நிழலில் அடர்ந்த மரங்களால் சூழப்பட்ட ஒரு புனிதமான இடம். அதுதான் திருவாலங்காடு. காற்றே கூட ஓம் நம சிவாய என ஜெபிக்கிறது போல் அமைதி. அந்த அமைதியை நோக்கி எலும்பாக மாறிய ஒரு பக்தை மெதுவாக நடந்து வந்தாள். அவர் காரைக்கால் அம்மையார். சிவனின் முதல் தாண்டவத்தை காணும் ஆசையால் அவர் உடல் பலவீனமாக இருந்தாலும் அவர் மனம் மலை போல உறுதியானது. ஆழமான காடுக்குள் நுழைந்ததும் நரிகளின் ஒலி, ஆந்தையின் கூக்குரல். ஆனால் அம்மையார் பயந்ததில்லை. அவரது ஒரு எண்ணம், என் தகப்பனின் நடனத்தை இன்று நான் காண வேண்டும். அப்படியே ஒரு கணம் காடு முழுக்க மின்னல் போல ஒரு பொன்னீல ஒளி பரவத் தொடங்கியது. அம்மையார் மெய் மறந்தார். அது அந்த மூலதாண்டவத்தின் ஒளி. அந்த ஒளிக்குள் சிவபெருமான் தாண்டவமாடினார். ஜடையில் கங்கை பொங்க, உடலில் விருதூட்டும் சாம்பல் சலசலக்க, பாதத்தின் ஒலி பிரபஞ்சமே நடுங்கும் அளவு. அம்மையார் தாழ்மையால் தன்னைத்தானே தலைகீழாக தொங்கவிட்டு அந்நடனத்தை பார்த்தார். அவரது கண்கள் அருட்பெருஞ்சோதி வெளிச்சத்தில் நனைந்தன. சிவன் கருணையுடன் திரும்பி, அம்மையே, உன் பக்தி பிரபஞ்சத்தைத் தாண்டியது. என் முதல் தாண்டவத்தை காணும் பாக்கியம் இன்று உனக்கே என்று அருள் செய்தார். அந்த தரிசனத்தால் ஆலங்காடு ஒரு நொடிக்கு தேவலோகமாக மாறியது. இன்றும் இக்காடில் காற்று வீசும் போது அந்த தாண்டவத்தின் இசை மெல்ல ஒலிக்கிறது.